வணக்கம் ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம சுந்தரகாண்டத்தின் அடுத்த பகுதிக்கு செல்வோமா? நேற்று என்ன படித்தோம் நம்மன்னா, ராவணன் அரக்க இயல்பு உருவெடுக்கணும். அவன் எப்படி சும்மா விட்டுருவான்? அவன் தூதர்களை எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அவன் ஏதாவது பண்ணி தான் அனுப்பணும். என்ன பண்ணலான்னு நினைக்கிறான். என்ன பண்ணினான்னா, எண்ணெய் தோய்ந்த துணிகள் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த குரங்கின் வாலில் அதை சுற்றுங்க, அப்புறமா அதை தீ மூட்டுங்க, தீ மூட்டிட்டு ஊர்வலமாக இழுத்து செல்லுங்கள், நகர் முழுவதும் இழுத்து செல்லுங்கள் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சுட்டான். அந்த உத்தரவு செயலாக வடிவெடுத்தது. அந்த உத்தரவு உடனே என்னாச்சு? செயலாக வடிவெடுத்தது. பின்பு இச்செய்தி சீதா பிராட்டியின் காதுகளுக்கும் எட்டியது. இது சீதா பிராட்டியோட காதுகளுக்கு எட்டி போச்சு. தலைவனுடைய தூதனுக்கு எந்த விதமான தீங்கும் வந்துவிடலாகாது என்று அந்த மாதரசி பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாங்க. அவள் பண்ணிய பிரார்த்தனையும் நிறைவேறிற்று. எரிந்து கொண்டிருந்த தீ தன் வாளை தகியாது இருந்ததை குறித்து ஆஞ்சநேயன் அதிசயப்பட்டான். அந்த தூதனை அவமானப்படுத்துவது அரக்க குழாத்திரியின் நோக்கமாக இருந்தது. ஆனால் சமயோசித புத்தி படுத்திருந்த வாயுபுத்திரன் அந்த நெருக்கடியை தனக்கேற்றதாக பயன்படுத்தி கொண்டான். எந்தெந்த இடங்களில் எப்படியெல்லாம் தீ மூட்டினால் லங்காபுரியை தகனம் பண்ணலாமோ அந்தந்த உபாயங்களை எல்லாம் நடந்து கொண்டே அவன் திட்டம் போட்டான். ஆஞ்சநேயனை அவமானப்படுத்தும் பாங்கிலும் ஊரார்க்கிடையில் மகிழ்வூட்டும் பாங்கிலும் நிகழ்ந்த ஊர்வலம் முடிவுற்றது. அக்கணத்தில் ஆஞ்சநேயன் வடிவத்தில் பெரியவனானான். அவனை நடத்தி வந்தவரும் உத்தியோகஸ்தர்களை உதைத்து கொன்றான். பிறகு ஆங்காங்கு வீடுகளின் மீது தாவி தீ மூட்டினான். சிறிது நேரத்தில் அப்பட்டணம் முழுவதும் அக்னி ஜுவாலையாக காட்சி கொடுத்தது. அதனால் விளைந்த பொருள் நஷ்டமோ அளவிட முடியாதது. குரங்கின் வாலில் இருந்து கொண்டிருந்த நெருப்பை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த ஊரார் இப்பொழுது தலையாக புடைத்து கொண்டு கதறி பதறி அழ ஆரம்பித்தனர். நல்லான ஒருவனுக்கு செய்யும் தீங்கு ஒரு கணமடத்தில் தன் பல மடங்கு அதிகரித்து தீங்கிழுத்தவனுக்கே வந்து சேரும். ஆஞ்சநேயன் கடலில் குதித்து நீராடினார். வானில் இருந்து கொண்டிருந்த தீ அணைந்து போயிற்று. வாலில் இருந்து கொண்டிருந்த தீயெல்லாம் அணைந்து போச்சு. வாளுக்கு கேடு ஒன்றும் வரவில்லை. மாருதியின் மனதில் இப்பொழுது திடீரென்று ஆவல் ஒன்று உதயமாயிற்று. சினம் மனிதனுக்கு சத்துரு. அது அவனுடைய நல்ல அறிவை நாசப்படுத்துகிறது. இந்த மகாவீரன் தீயோடு விளையாடியதன் ஏற்றம் விளையாட்டில் சுந்தரம் செறிந்திருக்கும் நேற்றம். ஆனால் ஒருவேளை இந்த விளையாட்டை அவன் வரம்பு கடந்து வீழ்த்து விட்டானோ என அந்த ஊழித்தீயில் ஒருவேளை சீதையும் வெந்து பாழ்பட்டு போயிருப்பாளோ அப்படியெல்லாம் நினைக்கலானா. சரி, உள்ளே பதபதைப்புடன் சீதை இருந்த இடத்திற்கு ஆழ்ந்து ஓடி போனான். அங்கேருந்து போய் பார்க்குறான். மக்கள் அம்மங்களமூர்த்தியாக வாழ்ந்து தியானத்தில் மூழ்கி இருந்தார். ராமஜெயம். ஆஞ்சநேயன்